நானே தான் உங்களுக்கு இந்த இடத்த வந்து சுத்தி காமிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை, அதனாலதான். ஓகே, நல்லா இருக்கா? நைட் வியூவையும் பார்க்கலாம், இப்ப டே டைம் வியூ தான் காட்டிட்டு. நம்ம ஊருக்கார மாதிரி தெரியுது. வாங்க. என்னப்பா அம்மா சொல்லிருப்பா இந்த இடத்த பத்தி டே வியூ நைட் வியூ நைட் காட்டலாம் இப்போதைக்கு. இப்ப டே வியூ பாத்துக்கோங்க சொல்லிருப்பாங்க. வாங்க. இது ஃபுல்லாவே ரூம் தானா? ஆமா, இது ஃபுல்லாவே ரூம் தான். இது ஃபுல்லா இதெல்லாம் கார்டனு. கிறிஸ்மஸ் காண்டி எல்லாம் டெக்கரேஷன் சூப்பரா பண்ணிருக்காங்க. வாய்ப்பே இல்ல. சரி, இப்ப நீங்க என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, வீட்டுக்கு வராம எப்படி? வாங்க, கூட்டிட்டு போறேன். வீட்டுக்கா? ஆமா, உன் வீடு அது. வீடோட சூப்பரா இருக்கும். வாங்க. சரி, கூப்பிடுறாப்புல, வாங்க உள்ள போய் பாப்போம். என்னென்னமோலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க. அப்படியே டைரக்டா இந்த சைடு வரீங்களா? இந்த சைடு ஒரு சேர் கீழே இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஒரு ராஜா பகவத் மாதிரி. ராஜா பகவத் மாதிரி பாருங்க. ராஜா பகவத் மாதிரி இப்படி உட்காந்துக்கலாம். ஒன்னும் வெளிச்சம் தெரியலையேப்பா. வெளிச்சமா? எங்க வந்து எங்க பேசுறீங்க? இது வந்து அவ்வளவு தெரியாது இந்த இடத்துல. இது கொசு மாதிரி இது வந்து திறந்துட்டு காத்து உள்ள வரணும்னா இது போட்டுக்கலாம். அப்புறம் வந்து இந்த ராஜா பகவத் மாதிரி உட்கார்ந்து காட்டுங்க. வந்தோடனே ராஜா பகவத் மாதிரி இருக்குதா? வாங்க நெக்ஸ்ட். ராஜா பகவத்தை சொன்னவர் பார்த்தாருன்னா சிரிப்பாரு. சரி, அடுத்து இந்த சோஃபா. இந்த சோஃபால வந்து இது எப்படி மட்டும் படுத்து கிடையாது. இது வந்து பெட். இது நம்ம தூக்கி கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு எடுத்துட்டு பெட் மாதிரி படுத்துவங்களாம். அதுல ஆள் பத்தாத்தி இதுல படுத்துவங்களாம். ஓகே. இங்க ஒரு சூப்பரான மரத்து டேபிள். அப்புறம் டேபிள் இருக்கு. இது என்ன படிக்கிறதுக்கா? படிக்கிறது, எழுதுறது, டக்குனு ஒரு அவசரத்துக்கு. அதான் சொல்லுங்க சார், இந்த வரோம் சார். இப்படி இது பண்றது இல்லாட்டி இது திறந்து இதுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, சாப்பிடறதுக்கு என்னென்ன இருக்கு, அதெல்லாம் பாக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? ஓகே, ரெடி? 1 2 வாங்க. நெக்ஸ்ட் சூப்பரான அழகான ஒரு பெட். ஓகே. இது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? அது நம்ம ஊருக்காரங்களா அப்படிதான். சரி, இப்படி இவ்வளவு அழகா நீட்டா வச்சிருக்கீங்களா உங்க வீட்டை? இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? இதுவா? இதெல்லாம் பிறப்பிலே இருக்கு. பிறப்பிலே. அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சூப்பரான டிவி ஒண்ணு இருக்கு. சூப்பரான டிவி. இதுல ராஜா பகவத். அது என்ன பிராண்டு? என்ன? சோனி டிவி. ஓ, சோனி டிவி வச்சிருக்க அளவுக்கு பெரிய ஆளா இருக்கீங்க நீங்க. இங்க பாருங்க, ரிமோட்ட பாருங்க. என்ன பாக்கலாம்? என்ன சேனல்? தமிழ் சேனல் இருக்கு. இந்த மாதிரி எல்லா சேனல், ஏன்னா எல்லா லாங்குவேஜ்ல இருந்து இங்க வருவாங்கல்ல இங்கிலீஷ்காரங்க எல்லாருமே. அதனால இதுலயே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் போட்டீங்கன்னா இந்த சேனல் வரும். அப்படியே இந்த இடத்துல லோன்லியா இருக்க ஃபீல் ஆகுதா? அந்த இதுல அந்த ஜன்னல் தோணுது. அங்க வந்து ஒரு பாட்டி மாட்டி பாப்பாங்க. ஹாய் பாட்டிமா, ஹே சார், அது மாதிரி பேசிட்டு போயிடலாம். அடுத்து ஜீரோ. இது ஏன் வேலை இல்லாத மாதிரி இத்தனை தலாணி கொடுத்துருக்காங்க? அம்மா, ராஜா பகவத். இது எத்தனை வாட்டிமா சொல்றது? ராஜா பகவத்மா. இப்படி பத்துக்கலாம், தூக்கி இப்படி எச்சரி இப்படி கூட பத்துக்கலாம். ராஜா பகவத் மாதிரி இருக்குதா? ராஜா பகவத் ஃபேன். நெக்ஸ்ட் வந்து அது என்ன கீழே ஏதோ ஒரு பெட்டி இருக்கு, என்னது? இங்க வந்து அதாவது என்னைய மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் குளிரும். ஓ, என்னைய மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம்? ஆமா, எனக்கு எல்லாம் குளிரும். யார் சொட்டு போட்டிருக்குது? அது வந்து பாத்துக்குங்க, இங்க யாரு சொட்டு போட்டிருக்கா, யாரு வந்து நார்மல் ட்ரெஸ்ல இருக்காங்கன்னு பாத்துக்கங்க. இவர் வந்து என்னைய சொல்றாரு, நான் வந்து குளிருமா பாக்குறாங்கம்மா, நான் எனக்கு குளிருமா, அதனால வந்து இது என்ன பொட்டி? பொட்டி. அது ஹீட்டர் பொட்டி. ஓகே. இங்க இருந்து கார்டனிங் பார்த்து கார்டன் பார்க்கலாம். இங்கேயும் சூப்பரா இருக்கு. இதை பார்க்கவே இல்லையா? ராஜா பகவத். அப்படி இல்லையா மக்களே? அப்பப்ப கொஞ்சம் இருமல் வருது. இல்ல, சென்னையில இருக்கும்போது இருமல் வந்துச்சு. என்னென்னமோ பண்ற? நல்லதா வச்சிருக்க வீட்டை. இன்னும் வரல. வாங்க, இதெல்லாம் பார்க்க கூடாது. வாங்க. அடுத்து வந்து கீழே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் போனு கீனு இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுக்கு. என்ன போனு அப்புறம் கீனு அதெல்லாம் வாயில வருது. இல்ல ட்ரெஸ் மாட்டி வைக்கிறதுக்கு, பேக்ஸ் அது மாதிரி வைக்கிறது. சரி, இது என்ன இப்படி அடைச்சிருக்கேன்னு காட்டுறமா? ஒண்ணுனாலாமா வரலாம்.
இங்க வந்து ரொம்ப கோச்சிக்காதீங்க. ஹேண்ட்பேக் துணி வைக்கிறது. வாங்க வாங்க வாங்க. இது இருக்கு, லாக்கர் இருக்கா? யா லாக்கர் இது போட்டு. சரி, லாக்கர் உள்ள வைக்கிறதுக்கு என்ன வச்சிருக்க? 8383 அவ்வளவுதான். லாக் ஆக முடியுது. லாக் ஆக முடியுது. ஹஷ். முன்ன பின்ன லாக்கர் எதுவும் யூஸ் பண்ணிருக்கீங்களா? நம்ம வீட்ல சுத்தி ஃபுல்லா லாக்கர் தான் இருக்கும். யூஸ் பண்ணிருக்கேன். லாக்கர் எதுக்கு வச்சிருப்பாங்கன்னு தெரியுமா? லாக்கரா? ஷூ, சாக்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி நாத்த முடிச்ச சாக்ஸ் எல்லாம் நாத்த அடிக்கும்ல, அதெல்லாம் தூக்கி உள்ள வச்சா நாத்தான். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் கண்டுபிடிச்சாங்க. மக்களே இது வரைக்கும் தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க. ஆமா, சிஎவன் வந்து சொல்லிருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிரா இருக்கு. இப்ப எல்லாரும் வந்து கொடைக்கானல்ல ஏதோ பனிப்பொழிவு இருக்கு, அத காட்டுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹோம் டூர் போடுவோம். நைட் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. இருக்கிறதா? அது அங்க இருக்கிறது இல்ல, இங்கிட்டு வாங்க. என்ன வீட்டுக்கு தெரியுங்க, எனக்கு தெரியுங்க. உங்கள மாதிரி ஹால்க்கெல்லாம் வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும், அதுக்காண்டி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னமோ பெட்டியெல்லாம் இருக்கு, வரிசையா சொல்றோம். இது என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கிளாஸ் வாட்டர் அந்த மாதிரி, அது சில் தண்ணி தான். எல்லாத்துலயும் இவங்க பிராண்ட போட்டு வச்சிருக்காங்க. வெத்தலை போட்டி மாதிரி இருந்துச்சு, இதுக்குள்ள எவ்வளவு இருக்கு? மாம், இட்ஸ் நாட் அ வெத்தலை போட்டி, இட்ஸ் அ பாக்கு போட்டி. இப்போ போது எல்லாம் தள்ளிட்டு போயிருவேன். இதெல்லாம் இப்ப காட்ட. சரி, அது என்ன கீழே என்னமோ இருக்கு? ஆமா, டஸ்ட்பின்மா. இது வந்து ஃப்ரிட்ஜ். பூ வந்து பூ வைக்கிறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு, கோல்டு காஃபி குடிக்கிறதுக்கு, அது மாதிரி இருக்கிற இடமே கோல்டு காஃபி தான். இதுல வந்து இது ஃப்ரிட்ஜ் வேற. ஓகே, ஃப்ரிட்ஜ் இருக்கு. சரி, இங்க கீழே ஒரு டிரா கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி நம்ம டீ மாஸ்டர் மாதிரி பிளாட்டிட்டு இருக்கலாம். அதுக்கா? ஓகே, அடுத்து வேற என்ன இருக்கு? இங்க ஒரு டிஷ்யூ இருக்கு. ட்ரெஸ் மாத்திருந்து நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படி காட்டுறதுக்கு. இங்க ஒரு டிஷ்யூ வந்து வாய் தொச்சு இப்படி போட்டா உள்ள போய் படுத்து பாப்பல. அவ்வளவுதான், இது கண்ணாடி. இப்ப பாத்ரூம்குள்ள போ. இது அப்படியே அப்லோட் பண்ண போறேன், எடிட்டே பண்ணாம. ப்ளீஸ்மா அம்மா, நான் இடையில பேசுறதுலாம் கட் பண்ணிடுவான். அம்மா இடையில வந்து அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கட் பண்ணிடு. சரி, பார்த்தாங்கன்னா என்னை கொஞ்சம் அசிங்கமா நினைப்பாங்க. சரி, அடுத்து இதையும் சேர்த்து போட்டாதம்மா, சொல்றதெல்லாம் போடக்கூடாதுமா. சரி, அடுத்து இது என்ன? எதுவா? இப்ப நீ போற இடம் என்னன்னு சொல்லிட்டு போ. பாத்ரூம். வாங்க, பாத்ரூம்ல சுத்தி காட்டுற ஒரே நான் தான் இருக்கும். நிறைய பேர் பாத்ரூம் டூர் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க ஸ்ரீ. இங்கதான் இன்சைடு ஹாட் வாட்டர், இன்சைடு கோல்டு வாட்டர். உன்னை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த சைடு. அது என்னைய மாதிரி ஆளுங்க இங்க வந்து சுடுதண்ணி தான் குளிப்பேன்னு சொல்றது ஒரு ஆளு. இதெல்லாம் நியாயமே இல்லப்பா. இது சைடு ஒன்னே மாதிரி ஆளுங்களுக்கு, இந்த சைடு என்னைய மாதிரி ஆளுங்களுக்கு. தண்ணி வரும். தண்ணி பாரு எவ்வளவு ஃபோர்ஸா வருது. நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வச்சுக்கலாம். இங்க வந்து இது எதுக்குன்னு தெரியல. அது என்ன போன் மாதிரி என்னவோ இருக்கு. இது போன் நம்ம பொட்டி. வாங்க, எத்தனை பொட்டிச்சு கூட சேர்ந்து எனக்கும். இதுல வந்து பேஸ்ட், பிரஷ், எல்லாம் சோப்பு, ஷாம்பு அது மாதிரி இருக்கும். இதாதான் இருக்கு. போன வாட்டி வந்ததுக்கு இந்த வாட்டி சூப்பரா போட்டாங்க. அப்புறம் அது வந்து போன தடவை இதே ரூம்ல இது மாதிரி கீழே உள்ள ரூம்ல தங்கிருந்தோம். போன வாட்டி வந்து இது வந்து இதே போல கீழே உள்ள ரூம். இது வந்து ஒன்னே மாதிரி ஆளுங்களுக்கு முடிய காய வைக்கிறதுக்கு. அது பேர்லாம் இல்ல. தெரியல, பேர்லாம் தெரியாது. சரி, ஓகே. அடுத்து 2 அழகான லைட் கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த லைட்டு? சும்மா நம்ம பாத்ரூம்ல வந்து டான்ஸ் ஆட போற. அது எல்லாருக்கும் தெரியாது, நான் மட்டும் ஆடுவேன். எப்படி தெரியுமா? இது எப்படி இழுத்து அண்ணட்ட பாட்டியே அப்பாட்டி கேக்கேனா அப்பாட்டி அப்படின்னு ஆடுவேன். அதெல்லாம் பாத்ரூம் சீக்கிரம். ரசிக்க தெரியணுமா உனக்கு? ரசிக்க தெரியலமா உனக்கு? ரசிமா, ரசிக்க தெரியல. ஓகே, கிளம்பட்டுமா? டீ காப்பி எதுவும் குடிக்கல. நீ குடுத்தா தானே? குடுக்க மாட்டேன், போங்க. பாய் பாய். இது வந்து எப்படின்னா, ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன், நம்ம சேனல்ல லைவாவே போட்டிருப்பேன். பட் இப்போ கொடைக்கானல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன். ஒவ்வொரு முறையும் இங்க இருக்கிற பூச்செடிகள்,
இந்த குருவி சத்தம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்க கேட்க நமக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும். இடத்துக்கு நமக்கு வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற எங்க வீட்டு தலைவர், குடும்ப தலைவர், அவருக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றியை நாங்க வந்து எப்பயுமே சொல்லிக்கே இருக்கணும். ஏன்னா அவர் வேலையா வரும்பொழுதெல்லாம் எங்களையும் கூட்டிட்டு நீங்க வாங்க வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற அவங்களுக்கு எப்பயுமே நன்றி மறவாமல் இருப்பது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நைட்டு முடிஞ்சா வீடியோ வரும், அதையும் பார்த்துருங்க. இருங்க நைட்டு எப்படி இருக்குது அப்படின்றதையும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹோட்டலோட பேரை நம்ம அடிக்கடி சொன்னோன்னா ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம அந்த பேரை சொல்லாமல் இந்த இடத்த மட்டும் பார்ப்போம். நைட்டுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படியே டின்னர் எப்படி இருக்குது அப்படின்றதையும் காண்பிக்கணும் இல்லையா, அதனால தான் இதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆச்சு இந்த வீடியோ. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க நைட்டு. இப்போ வந்து மணி கரெக்டாக ஒரு 7:30 இருக்குங்க. 7:30க்கு எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்டால் கோவில் போனோங்க. 2 இடத்துல இருக்கிற முருகன் கோவில் போனோம். கொடைக்கானலில் மேக்ஸிமம் எல்லா இடமுமே ஒரு 10 டைமாவது பார்த்துருப்போம். அதனால் அந்த இடமெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது வித்தியாசமாக புதுசாக இடம் இருந்தது அப்படின்னா அதை போய் பார்க்குறதுக்காக கிளம்பி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவேன் ஒவ்வொரு டைமும். அந்த மாதிரி இந்த தடவை 2 முருகன் கோயில் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதோட வீடியோவை நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாம் தங்கியிருக்கிற ஹோட்டல் தாங்க இப்போ நுழைவாயில். அடுத்தது வந்து அந்த ஹோட்டல் இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து ரூம் ஃபெசிலிட்டி இதெல்லாம் ஆன்லைனில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க ரேட் வச்சுருக்காங்க. அதனால் பேசிக்காக இவ்வளவு தான் அப்படின்னு நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியலை. இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால பர் டே வந்து 18,000 வரைக்குமே வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மினிமமாக வந்து 8,000 10,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோட்டல் ரூம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருந்ததுன்னா நீங்கள் புக் பண்ணி போகலாம். ஹோட்டல் உள்ளே வந்து இறங்கினோடனே ரூமுக்கு போகலைங்க. கீழே பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். அங்கே வந்து நல்லா டிஜேலாம் செட் பண்ணி செம்மையாக லைட் வியூலாம் கொடுத்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. கேம்ப் ஃபயரிங் அது வேறு இடத்துல நடக்கும். அந்த இடத்துலையும் நல்லா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குன்னு விளையாட்டு போட்டி மாதிரி வச்சு அதில் அவங்களுக்கு யார் வின் பண்ணுறாங்களோ அந்த நபருக்கு ப்ரைஸ் கொடுப்பாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரி முதற்கொண்டு வெளியிலேருந்து எல்லோரும் வந்து கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் சைலண்ட்டாகவே இந்த இடத்த மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, என்ஜாய்மெண்ட்டை ரசித்து கண்டினியூ பண்ணுறவங்க கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இல்லை பசிக்குது வாங்க டைனிங் ஹால் போகலாம் அப்படின்னா அங்கே போய் பார்த்தோம்னாக்க அங்கேயும் மக்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்றைக்கி என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்தந்த வெரைட்டிகள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக இங்கே வந்து உங்களுக்காக காத்திருக்கோம். நம்ம வந்த டைமிங் ஓரளவு சாப்பிட்டுட்டாங்க போல், அதனால் இவ்வளவு தான் இருக்குது. ஆமாம், வீடியோ எடுக்கிற நேரம் இல்லைன்னா ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முடிய வந்து ஃபில் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம வீடியோ எடுக்கிற டைமிங்கில் என்ன பிளேட்டில் இருக்கோ அதை அப்படியே நான் உங்களுக்கு காட்டுறேன். இத்தனை வெரைட்டி இருக்கும். இது கம்ப்ளீட்டாக வந்து ரா ஃபுட்டு. ஸோ ஃப்ரூட்ஸு, சாலடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா வினிகரில் ஊற வச்ச வெஜிடபிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு இட்லி, வடை இந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதெல்லாம் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய், அப்பளத்துலேயே வந்து 2-3 வெரைட்டி அப்பளம் வச்சுருப்பாங்க. சாப்பிடலாம், நல்லா சாப்பிடலாம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் வந்து நமக்கு வாயெல்லாம் வெந்து போயிருக்குங்க. தயிர் சாதம் பாருங்கள், தயிர் சாதம், ஊறுகாயிலே வந்து 2 வெரைட்டி ஊறுகாய் வச்சுருக்காங்க. அடுத்தது என்னவா இருக்குது, ஒரு நேரம் சாப்பாடு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஒரு நேரத்துக்கான சாப்பாடு என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது வந்து அந்த பாயசம் ஸ்வீட்டு, அது மலாய் ஸ்வீட்டாக என்னென்னு தெரில, அப்புறமா நம்ம சாப்பிடும்போது தான் தெரியும். இதுவுமே ஸ்வீட்டு தான், கேசரி மாதிரி பண்ணியிருப்பாங்க, ரவா கேசரி மாதிரி. ஐஸ்கிரீம் பாருங்கள் அப்படியே எப்படி எடுத்து வைக்கிறாங்கன்னு. நம்ம பனியில் ஐஸ்கிரீமா அப்படிமா, ஆனால் இங்கே வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம் தான் சாப்பிட லைக் பண்ணுவாங்க. எல்லா கேக்கு வெரைட்டியுமே இருக்கும். இதெல்லாம் நைட்டு மட்டும்தானா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும். டே டைம்லேயும் இந்த மாதிரி வெரைட்டி, ஆனால் வேறு வெரைட்டி வச்சுருப்பாங்க. இவ்வளோ ஸ்வீட் ஐட்டம் இருக்குதுங்க, இவ்வளோ கேக் வெரைட்டி இருக்குது. இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு வந்து பசி அடங்கிடும். அதனால் வந்து நீங்கள் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. நாம் அங்கே மெயினாக சாப்பிட்றது என்னவாக இருக்கும்னா இட்லி, தோசை இந்த மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் தான் எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்ப்போம். ஸோ சூப்பு வேணும்னா சூப்பும் சூடாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு பிரியாணியில் ஆரம்பித்து நான்வெஜ்ஜு, வெஜ்ஜுன்னு 2 வெரைட்டியாக வச்சுருப்பாங்க. இப்போ நான்வெஜ் வெரைட்டியை பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. ஆனியன் ரைத்தா இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணோன்னா பிரியாணி, சிக்கன் பிரியாணி. இங்கே மேக்ஸிமம் சிக்கன் பிரியாணி தான் பஃபே சிஸ்டத்தில் இருக்கும், மட்டன் பிரியாணி வைக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி, அடுத்தது சிக்கன் 65, அது ஃபிஷ்ஷு, இதுதான் சிக்கன் 65. அடுத்தது எக்கு கிரேவி. அப்படியே வாங்க
பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா எனி டைம் ஹீட்டாகவே இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் செட் பண்ணி பிளேட் வச்சுருப்பாங்க. கட்லெட்டு, இந்த பக்கம் வெஜ்ஜுங்க, காலிஃப்ளவரு, அடுத்தது வந்து பாஸ்தா, அடுத்து என்ன இருக்குது, வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸுங்க. சூப்பராக இருந்தது இந்த டேஸ்ட்டு. நான் சாப்பிட்டேன் அதை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அந்த படித்து பார்த்துக்குங்க. அடுத்தது வெஜிடபிள் பிரியாணிங்க. அதுவும் ஓரளவு டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது. இது வந்து பருப்பு தாளித்தது. அப்படியே இது அது என்னது பன்னீர். இது வந்துட்டு வெஜிடபிள் தாலி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதுவும் ஏதோ குருமா. அதான் படித்து பார்த்துக்குங்க எல்லாத்தையும். உங்களுக்காக வந்து இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கார் குறுன்னு. இதை சாப்பிட வந்துச்சா வீடியோ எடுக்க வந்துச்சா அப்படின்ற மாதிரி. உருளைக்கிழங்கு இது நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது என்ன இருக்குது, ஓகே இது ஏதோ கத்திரிக்காய்னு நினைக்கிறேன், தெரில. ஒயிட் ரைஸ் வச்சுருக்காங்க. புட்டுங்க, ஒயிட் ரைஸ். இது வந்து சாம்பார், ரசம். நைட்டில் வந்து சாதம் சாப்பிடுவாங்க நார்த் இண்டியன்ஸு. ஸோ அவங்களுக்கு சாம்பார் ரசம் இருக்குது. இந்த பையன் ஏற்ற மாதிரி போனான் பாருங்க, அவன் தாங்க என்னை குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அப்புறம் இது தாங்க நம்ம டேபிள். நம்ம இந்த இடத்துல உட்காந்தாச்சுங்க. ஏன்னா இதை எடுத்துக்கிட்டு வெளியில் போய் உட்காந்து சாப்பிட முடியாது. அப்படியே வெளியிலேயே நிறைய ஐட்டங்கள் இருக்குதுங்க. அந்த ஐட்டத்தையும் நம்ம போய் பார்க்கலாம். சரி வாங்க வெளியில் உள்ள ஐட்டத்தை போய் பார்ப்போம். ஸ்டீயை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வா தம்பி வெளியில் உள்ள ஐட்டத்தை போய் பார்ப்போம்னு. கூப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப யோசித்து வெளியில் வந்தார். வெளியில் பாருங்கள் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா இருக்குல்ல, ஓகே. அடுத்தது இங்கே அப்படியே தாங்க அதே போல் கேக் ஐட்டம். இந்த இது கொஞ்சம் இங்கே வெரைட்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். எல்லாம் சூடாக கிடைக்கும். பானிபூரி, பேல்பூரி, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இங்கே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கஞ்சி வேணுனாலும் கஞ்சியும் கொடுப்பாங்க. பால், காஃபி இதெல்லாம் அவங்களே போட்டு கொடுப்பாங்க. இது பாருங்கள் அப்படியே நமக்கு சூடாகவே இருக்கும் இந்த ஐட்டம்லாம். இது உள்ளேயும் தான் இருக்கும், இங்கேயும் வச்சுருப்பாங்க. ஃப்ரூட்ஸு வேணும்னா கட் பண்ணி கொடுப்பாங்க. இதெல்லாம் தோசை, அதுக்கப்புறம் வந்து சுட ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில் இதெல்லாம் கேட்டோம்னா கொடுப்பாங்க. அதை எடுத்து இங்கனுக்குள்ளே உட்காந்து வெளில சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கார்டன் ஏரியா வெளியில் வந்தோம் அப்படின்னா லைட் செட்டப்பு. இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு வியூஸ் ஓகே. ஆனால் வந்து யாருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இந்த லைட் செட்டப்பில் அப்படி நடக்கும்போது வாயிலேருந்து புகை போகிறது தெரியுது. இது எப்படின்னா பயங்கர குளிர் இந்த கிளைமேட்டுக்கு. அதாவது டிசம்பர் மாதம். போன வருஷம் நான் போயிருந்தப்போ இதே கிளைமேட்டை என்ஜாய் பண்ணலான்னு போனேன். ஆனால் இந்தளவு இல்லை. இந்த வருஷம் செமையாக இருந்ததுங்க. உங்களுக்கு பனிப்பொழிவுலேருந்து எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று அப்லோட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். என்னென்னா என் வயசு தான் வரும், உங்களுக்கு மியூசிக்லாம் வராது. ஏன்னா நம்மளுடைய சேனல் கொஞ்சம் கஷ்டமான சூழலில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படுறாங்க. 10 நாள் இங்கே வந்து ரூமை புக் பண்ணிவிட்டு ஹாயாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஃபேமிலி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. கேட்குறதுக்கு ஹாப்பியாக தான் இருந்தது. பட் நமக்கு வந்து 10 நாள்லாம் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா வாய் இதெல்லாம் வெடித்து நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. ஒரு 2 நாள் இருந்தாலே முடியாமல் தான் இருக்குது. ஒருவேளை 10 நாள் 15 நாள் இருந்தால் நம்ம உடம்பு வந்து அடாப்ட் ஆகிக்குமோ என்னவோ அது தெரியலை. இங்கே வந்து இதை பார்க்கும் பொழுது ஒரு ஹாப்பி. ஸோ வீடியோ எடுத்து உங்கள் எல்லாருக்கும் காட்டுறேன் அப்படிங்கிறத நினைக்கும்போது இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுடைய ரூமுக்கு வெளியில் இருக்கிற ஏரியாங்க. செமையாக இருக்குல்ல. இது நம்ம தங்கியிருக்கிற இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான். இப்போ உள்ள ஸ்ரீயவின் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். அடுத்த வீடியோ நம்ம வந்து முருகர் கோவிலை வந்து தரிசனம் பண்ண அந்த வீடியோ வருங்க, நீங்கள் அதை பாருங்கள். அதுக்கு அடுத்தது இன்னொரு முக்கியமான முருகர் கோவில் நீங்கள் வந்து கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. அங்கே ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அங்கே இருக்கிற பூசாரியை அவர் வாயால் சொன்னதையும் நான் வந்து அப்படியே வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதையும் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லாங் வீடியோ நான் எதுக்கு இவ்வளோ நாள் போடலை அப்படின்னா எனக்கு வந்து விளம்பரத்தில் வர்ற காசு கூட வேண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் தோணுச்சு. அதுக்கப்புறம் நினச்சேன் நிறையா விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு. அந்த பகிர்தல் அப்படிங்கிறது வந்து 1 நிமிஷத்து வீடியோவில் என்னால் பகிர முடியலை. அதனால தான் இந்த மாதிரி லென்த் வீடியோவாக நான் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய முடிவை நீங்கள் வந்து நல்ல விதமாக ஏற்றுக்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பசங்க வந்து கேம்ப் ஃபேரிங்லாம் செம்ம என்ஜாய் பண்ணுங்க, குத்தாட்டம் போட்டானுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றிங்க.